அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இலங்கையில் முழுக்க கிராமத்து முறையில் தேங்காய் பால் தூளெல்லாம் போட்டு கூட்டி வச்சு ஒரு மீன் குழம்பு செய்வாங்க பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் விளை மீன் தான் தெரிவு செய்திருக்கிறேன். விளை மீனில் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 கிலோ விளை மீனை வேண்டி நானே வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்னலாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 பெரிய உள்ளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு 12 to 15 சின்ன வெங்காயம் இது போல் சின்னதாக வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் புளிக்கரைசல், இது ஒரு 40 கிராம் விதை நீக்கின புளி எடுத்து நல்லா 1 கப்பு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2.5 மேசக்கரண்டி அளவுக்கு ஸ்ரீலங்கன் கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 2-3 பால் இதை கலந்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் இதில் மேலே உறைஞ்சிருக்குது. கலந்துட்டு இதில் கப்பால் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதில் எடுத்த பால் தான் 1 கப்பு, 2 கப்பு முட்பால் இருக்குது. இதை நம்ம லேட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கை வச்சே கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு முதல் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். ஒரு 2 அல்லது 3 அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கறிக்கு கருவேப்பிலை நல்லது. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கை வச்சே கலந்துக்கோங்க. இது போல் கலந்தது பிறகு மூடி போட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ அடுப்பில் வச்சுட்டு இதை கொதிக்க வைங்க. இது ஒரு 15 நிமிஷம் இப்படியே இந்த மீன் இந்த மசாலாவில் நல்லா வேகட்டும். அது இடையில் நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக வெந்துட்டுது. இப்போ இதுக்கு நம்ம இனி முட்பாலை விட்டுடலாம். மொத்தமாக புளி தண்ணி 1 கப்பு, 2 கப்பு அந்த 2-3 பால் இப்போ இதோட சேர்த்து மொத்தமாக இது ஒரு 3/4 கப் அளவுக்கு விட்டால் போதும். என்னடா தேங்காய் பால் அதிகமானால் கொஞ்சம் இனிக்கிற தன்மை வரும். ஒரு 3/4 கப் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து ஒரு 4 கப்பு விட்டுருக்குறோம். இப்போ அதை இப்படி லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மீன் உடைஞ்சிரும். இந்த மாதிரி கலந்ததுக்கு பிறகு இப்போ தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் 1 மேசக்கரண்டி அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நல்லா நெருப்பை ஒரு மீடியத்தில் இருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் கழித்து கிட்டத்தட்ட கறி ரெடி ஆகிட்டு. இப்போ மறுபடியும் நீங்கள் கரண்டி போடாமல் இந்த மாதிரி தான் கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உப்பு பார்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு வேணும். மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த தாளினையும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் ஓரளவுக்கு கருவேப்பிலையும் அப்படியே கிள்ளி போட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கறியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு அணைச்சி 5 நிமிஷத்துக்கு பிறகு மீன் குழம்பு இவ்வளோ நல்லா இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ருசியும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பரிமாறலாம். இது நீங்கள் ரைஸு இல்லாட்டி சப்பாத்தி எதோட வேணும்னாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் கூடுதலாக நம்ம நல்ல நெல்லரிசி சோத்தில் இதை வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஊரில் மீன் எடுக்கும்போது கவனமாக எடுங்க, இல்லைன்னு சொன்னால் உடைய பார்க்கும். ஓகே நண்பர்களே, அருமையான சுவையில் இலகுவான முறையில் எப்படி கிராமத்து முறையில் மீன் குழம்பு செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் எப்படி மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்கிறேன்னு நான் ஒரு செய்முறை செய்து காட்டியிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்பினா இந்த வீடியோனூடாக நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.